Buy one get free, buy one get two. Tripod, the power of fashion. Shop now at our exclusive outlets on Chennai and Coimbatore. யாரோ யாரோடி உன்னோட புருஷ, யாரோ யாரோடி திமிருக்கு அரிச, யாரோ யாரோடி உன்னோட புருஷ, யாரோ யாரோடி திமிருக்கு அரிச. So, hi சினி உலகம் வியூவர்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ்ல உங்க எல்லாருமே சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்ப பூஜா டேஸ் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சங்கீதத்துல உங்க எல்லாருமே நனைய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிங்கரை நான் கடத்தி கொண்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு டாக் ஷோ வித் ஷோப்ஸ்ல என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சிங்கர் மதுரா இஸ் வித் மீ. சோ ஹாய் மதுரா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா, அது நான் நல்லாதான் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிதான் சொல்லணும். அது என்ன நல்லாதான் இருக்கேனா புரியலையே. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன். உங்க வாய்ஸ் பாட்டு நிறைய கேட்டிருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஆக்சுவலா. செம்ம ஹேர் ஸ்டைல். யா சீரியஸ்லி. அண்ட் thank you so much Madhura for joining this live today. அண்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேள்வி இததான் கேட்கணும், ஏன்னா அது யூஸ்வலா நம்ம எல்லாத்தையும் கேட்கறதுதான். அது நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். சோ நியூ நார்மல்ன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆஃப்டர் திஸ் கொரோனா, திஸ் பேண்டமிக் எல்லாம் தாண்டி இந்த நியூ நார்மல்ன்ற விஷயம், இந்த நியூவும் சரி நார்மலும் சரி, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? Tell me about this life. The only difference is நான் காலேஜ் இப்போதான் முடிஞ்சது. ஸோ அப்போ டெய்லி காலேஜ் போயிட்டு இருந்தேன். இப்போ வீட்ல இருந்து I've been taking classes and so I'm at home trying to adjust to in the new lifestyle. It's not that different. எனக்கு அவ்வளோ ஒரு வித்தியாசமா தெரியல, பிகாஸ் நான் அப்போ பண்றதும் இப்போ பண்றேன், ப்ராக்டிஸ் ஒரு ஒர்க். ஒரு இப்போ வீட்ல I'm learning how to cook and stuff. I'm staying with அம்மா அப்பா after a long time. So that's a good feeling. So the new normal is going well for me. So far so good. So far so good. சூப்பருங்க. அதுதான் so far so good. அந்த குட்டை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மதுரா. சூப்பர். சோ மதுராவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம், the recent time the பிகில் உனக்காக சாங், அது மூலியமா என்ன சென்சேஷனலான சிங்கரை தாண்டி ஐ திங்க் ஏஆர் சார் அவ்வளவு அழகா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இல்லைங்களா? அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா கண்டிப்பா the way you started your career தான் சொல்லணும். அதாவது இந்துஸ்தானி ஒரு genre of musicல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? which was in 5 to 6 years I guess if I'm not wrong. சின்ன வயசுல இருந்து I've been learning. கர்நாடிக் நான் சென்னை I joined கலாக்ஷேத்ரா. ஸோ அப்போ கர்நாடிக் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 4 years back for college. So yeah. That's up. Super. So எங்களுக்காக ஃபர்ஸ்ட், ஏன்னா நான் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், இப்ப இந்த பூஜா டேஸ் போறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப பக்தியா போலாங்க. அதாவது நீங்க நல்ல ஒரு ராகமான இந்துஸ்தானில ஒரு ஓப்பனிங் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்வியை நோக்கி நான் போறேன். சூப்பரா ஒரு இந்துஸ்தானியோட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பூஜா ஹாலிடேஸ் நடக்கிறதுனால it would be better if I sang கர்நாடிக் ஒரு தேவி மேல பாட்ட மாதிரி பாடினா it would be better, no? எங்க பாருங்க, நீங்க பாட நாங்க பூஜாக்கு பூவெல்லாம் கூட ரெடி பண்ணிருக்கோம். நீங்க பாட்டை போடுறீங்க, நாங்க அப்படியே பூஜை பண்றோம் எல்லாருமே வீட்டுல இருந்து. கம் ஆன். ஓம்கார பஞ்சரசுகி முபனிஷதுத்யான கேலி கலகண்டி ஆகம விபின மயூரி மாயா மந்தர் விபாவயே கௌரி दयमान दीर्घनयना देशिकरूपेण दर्शिका हृदया वामकुचविहितवीणा वरदां सङ्गीतमातकां वन्दे. Wow. Long. No, seriously, because ARR sir ரொம்ப அழகா ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் ட்வீட் போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன போட்டாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். என்ன போட்டாரு ட்வீட்ல?
come on. சரி, நானே சொல்றேன். அதாவது சிங்கர்ல வந்து ரீசன்ட் சிங்கர், ஐ மீன் ரீசன்ட் டைம்ல ஒன் ஆஃப் த குட் சிங்கர். அது மட்டும் இல்ல, வெர்சடைல் வித் ட்ரெடிஷனல் சோல் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. கரெக்ட்டுங்களா? சோ ரொம்ப அழகா ஒரு சாங், ரொம்ப என்ன கேட்கும் போதே அவ்வளவு அழகா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் மதுரா. விச் இஸ் சாரே சொல்லிட்டாரு, நான் என்னங்க, நான் ஒரு சாதாரண, பட் இருந்தாலும் நான் சொல்ற செம்மையா இருந்தது. மக்கள் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், கண்டிப்பா மதுரா வந்து இன்னைக்கு லைஃப்ல வந்து இவ்ளோ விஷயம் நீங்க பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ஆடிஷன் போகும்பொழுதோ, இல்ல ஏதாவது ஒரு ஒரு வோக்கல்ஸ் பாடும்போது ஏதாவது ஒரு அந்த மாதிரி மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா லைஃப்ல? In the terms of struggles or a unforgettable moment, Maria? Okay, we'll go like உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத unforgettable momentனா அது என்னவாக இருக்கு? There'll be two things in my life as a singer which I'll always remember. One வந்து for my tata, he's passed away 3 years back, but our first solvar that, you know, when you sing, he started crying when I sang a song. So he always said that, you know, you will always touch people's hearts, and he always encouraged me to find that in myself to sing and practice pandradhukadalla. So that is something which I really hold close to my heart. Rendavathu vandu the first time when I recorded with Rahman sir in the studio, those two would be, because both were equally life changing, because appo I realized that the effect I'm having when I'm singing on somebody, because en tata avlo sonare. So that was one, and the studio experience for the first time was two unforgettable moments and two milestones, I would say. Awesome. கண்டிப்பாங்க, இது அன்ஃபர்கெட்டபிள். இது எப்படி நம்ம அன்ஃபர்கெட்டபிளா இருக்க முடியும்? அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் கண்டிப்பா. அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பா அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்கும். பிகாஸ் ஏஆர்ஆரோட ஸ்டுடியோல இருந்து ஒரு கால் வருதுன்னா எல்லாருக்குமே லைட்டா அப்படியே வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் வீக் ஆயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த ஸ்டுடியோ உள்ள போய் பாடும்போது அது வேற மாதிரி வேற எஃபெக்ட் நிறைய பேர் சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது மதுராக்கு ஃபர்ஸ்ட் சார் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் கூப்பிடுறாருன்னும் போது எப்படி இருந்தது? Couldn't believe it. முதல்ல கேட்கும்போது I was like, okay, பண்ணணும், நல்லா பண்ணணும். But so நான் வந்து பண்றச்சு, even till the day the song came out, நான் ஒரு டிரான்ஸ்ல தான் இருந்தேன். For me it was just, நான் போறேன், I'm singing something and learning something in turn. நான் எப்பவுமே அது ரிலீஸ் ஆகுமா இல்ல கரெக்டா வருதா அந்த மாதிரி எப்பவுமே யோசிக்கல, because it's such a huge thing. So on the moment you have to, I was focusing on living it the fullest. So கேட்டோடனே it took me a while. நான் முதல்ல அம்மா அப்பா கால் பண்ணேன். I was like, இந்த மாதிரி ஒரு கால் வந்தது, I have to go. So ரொம்ப excitement. Then it became sort of, I have to learn this, I have to do this well, அந்த மாதிரி. So yeah, that would be my first reaction. First reaction, ஆமா, அது பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷன்ங்க. அது நீங்க மறக்கவே முடியாது. ஓகே, சோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய சாங்ஸ் இப்போ ஆஃப் லேட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப அது நிறைய ட்ரெண்டிங்கான சாங்ஸும் போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷோப்ஸ் எனக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்டர்ல அடுத்தது பாடணும்பா, எப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் வரணும் அப்படின்னா அது எந்த மியூசிக் டைரக்டராக இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஏஆர் சார் கிட்ட பாடியாச்சு, பட் இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, எனக்கு இவங்க கிட்ட பாடணும் ஷோப்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கணும், அது எந்த மியூசிக் டைரக்டராக இருக்கும்? Anyone actually. In the I've heard GV Prakash sir songs. Then I don't want to mess up the name. Anirudh. Yes. Anirudh பேரு கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, பட் இட்ஸ் ஓகே, நாங்க எடிட்ல அதை தூக்கிடுறோம். சொல்லு. No. So how it goes with me is that I'll just give you off record. Na part da kepa, I don't really focus on the game that much. So odane enak takkan varadu. Enak first part da andha part indha part mari varum, but not name. Adnal I took a second. But so yeah, any song enak I really want to experiment and I really want to go for it. So really looking forward to working with everyone.
எவ்ரி ஒன் போட்டாங்க மக்களே. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் 2 பேரும் சொல்லிட்டாங்க, ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் அனிருத் சார் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலா வந்து எவ்ரி ஒன் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் அனிருத் சார் இதை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் அடுத்தது ஒரு சான்ஸ் கொடுங்க. மதுரா இஸ் வெயிட்டிங் டு சிங் அண்டர் யோர் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். சோ எஸ், இதெல்லாம் தாண்டி வந்து ஐ திங்க் மதுரா நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தாலும், ஏஆர் சார் கிட்ட பாடி இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி இப்ப ரீசெண்டா வந்து ஆஃப் லேட்டா கணேசபுரம் அந்த படம்ல வந்து பாடி அடுத்த ஒரு சாங் வந்து வைரலா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? Really happy. எதனாலனா so உனக்காக I think came a year back, almost around the same time. Ipo after a year around the same time the second song also has come, and to be really honest, nam first கேட்டோடனே I didn't believe it was my voice, because நான் recording experience பத்தி சொல்லணும்னா, so இந்த பாட்லயும் there's so many emotions, as it starts with a sadness, then it becomes, you know, joy, then it becomes love. So avlo range of emotions irukku, and even while I was recording it I was very நான் பண்ண முடியுமா, is it okay, because அதுக்கு நான் 2 வாட்டி போனேன் actually. First record பண்ணதுக்கு அப்புறம் the director called me again to pronunciation correct பண்றதுக்கு, and you know, feel to, you know, get the feel correctly. So he was so invested in our avlo ஒரு அளவுக்கு he helped, because he's also the director of the movie, and this was his debut song, this song only. This is the only song which he's directed in the movie. So and the part he was so, as in, you know, directors, they have a visualization, right, ki in the moment la actors ipdi பண்றாங்க. So he really wanted to get the feel right. So na pandreche I was very scared, correcta varuma. Then when I heard the song, I was like, oh okay, covered panniyache, all emotions have come well, it sounds good. So I was happy. So really glad that after a year, around the same time இன்னொரு பாட்டு வந்தது, and such good response also I'm getting. So many people are saying that it sounds really good, and all my family, friends and everyone. So I feel really loved and blessed. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அது கண்டிப்பா அதுதான் உண்மை. பிகாஸ் ஆஃப் லேட்டா அந்த சாங் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ எங்களுக்காக எப்படி அந்த பாடின நீங்களே இருக்கும் பொழுது எப்படிங்க பாடாம நான் விட முடியும்? மக்கள் வந்து என் கழுத்தை பிடிச்சிருவாங்க. அதனால ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு 2 வரிகள் அந்த பாட்டுல. Definitely. ஏன் அழகா என்னை காக்க வைத்து பார்க்கிறாய், ஏழைவள் உசுரோட பாரம் சேர்க்கிறாய், காத்திடுவேன் உனக்காக 100 சென்மமே, கண்கள் ரெண்டிலே கடலையும் மடக்கினே. That's the starting of the song. Do you want me to continue the song? நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே நான் போயிட்டேங்க. பட் ஆசம் ஆசம், சூப்பர் சூப்பர் மதுரா. கண்டிப்பா இவ்ளோ சாங்ஸ் வந்து ஆஃப் லேட்டா வந்து நீங்க பாடி இருந்தாலும், எங்களால லைஃப்ல வந்து மதுரானா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாவே உனக்காக வாழ நிக்கிறேன். இந்த சாங் எப்படிங்க எங்களால வந்து மறக்க முடியும்? பட் எங்களுக்காக கண்டிப்பா, ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்தா கூட இதை கண்டிப்பா ஷோப்ஸ் இந்த பாட்டை பாடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சோ எங்களுக்காக அந்த பாட்டு ப்ளீஸ். Yes. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் உனதா மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன், உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் அந்த சாங் நீங்க பாடி அண்ட் விஜய் சார் அண்ட் நயன் மேம் வாஸ் ஆன் த ஸ்கிரீன். எப்படி இருந்தது மதுரா உங்களுக்கு? பிகாஸ் இட்ஸ் a big பேனர் இல்லைங்களா? சோ எப்படி, how did you feel? விஜய் சார் உங்க பாட்டுக்கு விஜய் சார் எப்படி இருந்தது? Again, unbelievable. And frankly, na modalla I didn't think it would, as in
Nayanthara ma'am ki enoda voice, I couldn't imagine it until I saw it in picture, you know, video paathache, oh okay, it sounds okay, it sounds good. And even the picturization was really beautiful, and among the port dress and the way the drive ella poitu and or lake nadula, so it, especially in the song nadula there's a drop sound varum charanam start aayirudhukku munadi. So in that lake setting and the song, so it all came together, you know, the direction, the actors, music, everything. So very happy that it worked out. டெஃபினெட்லி, கண்டிப்பாக. அண்ட் அதாவது உங்களோட சாங்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, மதுராவால இந்த கைண்ட் ஆஃப் ஜானர் ஆஃப் சாங்ஸ் கூட பாட முடியுன்றதுக்காக ஒரு சின்ன கேம், ஓகேங்களா? கேம் விளையாடுறதுக்கு ரெடியா? எஸ். நான் நல்ல பொண்ணுங்க, ரொம்ப டஃப்பான கேம்லாம் கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ பயங்கர ஹாப்பியா ஒரு ஒரு இமோட் பண்ற மாதிரி ஒரு சாங் எங்களுக்காக, எனி ஜானர் இட் மேபி, ரொம்ப ஹாப்பியான ஒரு சாங். Happy. Love is also happy. The feeling of love. Yeah, no. Love is different. Love is different. Happy is different. இருங்க, happy என்ன song first அது சொல்லிடுங்க. யாரோ யாரோடி. Okay. யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி திமிருக்கு அரச, யாரோ யாரோடி உன்னோட புருஷ, யாரோ யாரோடி திமிருக்கு அரச. I don't remember the rest of the lyrics. இப்ப அடுத்த ஜானர் கேட்கலாமா வேண்டாம்? ஏன்னா இந்த பொண்ணு இப்படி பாடிட்டு இருக்காங்க. ஓகே, பாவம் இருந்தாலும் அந்த ஜானர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம் வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு. ரொம்ப சோகமான ஒரு பாட்டு. Any sad song? Okay, so this can be counted as sogam and also sort of like a lullaby. Lullaby. Okay. It's a song called Kanne Kalaimane in மூன்றும் பிறை. You have me Kamal sir fan. I know மூன்றாம் பிறை, my favorite song. Yes please. ஏங்க இது நீங்க 2 லைன் பாட கூடாது, 5 லைனா பாடணும் ப்ளீஸ் எனக்காக. எஸ். கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உனை நானே, கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ, கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளி பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது, கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. வாவ், சூப்பர் மதுரா, சூப்பர். இல்ல உண்மையா அந்த வாய்ஸ் கேட்கும் போது அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா சூப்பர், சான்ஸே இல்ல. வா சூப்பர். அண்ட் கண்டிப்பா ஐ வாண்ட் டெல் திஸ் டு ஆல் தி மியூசிக் டைரக்டர்ஸ் அவுட் தேர். அதாவது வந்து நம்ம மதுரா வந்து
ஒரு ஜானர் மட்டும் இல்ல, எத்தனை ஜானர், எத்தனை வேரியேஷன்ல வந்து அவங்களால பாட முடியும்ன்றது இன்னைக்கு டாக் ஷோ வித் ஷோப்ஸ்ல வந்து நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். எப்படி மதுரா, கரெக்ட் தானே? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், ஏதாவது சொல்லுங்கம்மா. No, thank you. I like singing in all different kind of genres, and thank you for making me experiment with you. நாங்க நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், பட் இப்ப டைம் இல்லாதனால கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். பட் சூப்பர் மதுரா. அண்ட் கண்டிப்பாவே தொடர்ந்து வந்து நீங்க நிறைய சாங்ஸ் எங்களுக்காக பாடணும், எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஆஸ் ஏஆர் சாரே ட்வீட் பண்ண மாதிரி ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் சோல், அந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து ஒரு சிலருக்கு தான் அவர் கொடுப்பாரு. ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் சொல்லலாம், ரொம்ப வெர்சடைல் சிங்கர்ஸை கொண்டு வரதுல வந்து அவர் எங்க போய் பிடிக்கிறாருன்னே தெரியாது. திடீர்னு அந்த படத்துல பாடும்போது இவங்கதான், இவங்க புது சிங்கர் போலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஏஆர் சார் தான் வந்து அப்படியே பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அந்த விஷயத்துல. சோ அப்படி கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த சிங்கர் தான் மதுரா. இன்னைக்கு வந்து வேற லெவல்ல வந்து பட்டி கலப்பிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். சோ கூடிய சீக்கிரம் நிறைய சாங்ஸ் நீங்க பாடணும், அதை பார்த்து நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் லைவ் as well. So thank you so much மதுரா for joining in this live today. So என்ன சொல்ல விரும்புறீங்க ஆடியன்ஸா இருக்கட்டும், மக்களுக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க? Keep listening to songs. இப்போ எப்படி இருந்தாலும் வெளியே போய் படம் பார்க்கலாம் முடியாது. ஸோ லிசன் டு சாங்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லேர்ன் திங்ஸ் விச் யூ ஹேவன்ட் லேர்ன்ட் பிகாஸ் நீங்கள் டெய்லி காலேஜ் போகணும், இல்லை வேலைக்கு போகணும். ஸோ those kind of things when you can't learn hobbies, like I've started learning cooking. So அந்த மாதிரி try to utilize this time as well as you can. And keep listening to songs because only then can we sing songs for you. இப்ப நீங்க சொன்னது எடுத்துட்டு பாருங்களா, மக்களே வாங்கி விட்டீர்களா, அந்த மாதிரி keep listening to songs அப்படின்ற ஒரு டோன்ல சொல்லிருக்கீங்க. Yes, we would be listening to songs. பட் இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி நான் கேட்க நினைச்ச மறந்துட்டு நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. குக்கிங் வந்து என்ன அப்படி குக்கிங்ல கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. So I'm from Andhra. So Andhra style of cooking and nariya, because ipon I can't Van Varuvan, I like to sing that. It's my favorite song, so all time favorite. Van Varuvan 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 Van Varuvan Van Varuvan வான் வருவான் தொடுவான் மழை போல் விழுவான் மர்மம் அறிவான் என்னுள் ஒளிவான் அருகில் நிமிர்வான் தொலைவில் பணிவான் கர்வம் கொண்டால் கல்லாய் உறைவான் கல்லாய் உறைவான் உறைவான் காதல் வந்தா கனியாய் நெகிழ்வான் என் கள்ள காமுனி அவன்தான் வருவான். Wow. சூப்பர் as usual. அண்ட் கண்டிப்பா மதுரா நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தாலும் எல்லா சிங்கர்ஸுக்குமே வந்து இவரை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும்ன்ற அளவுக்கு எல்லாருக்குமே இஸ் பீன் த காட் அண்ட் எஸ்பிபி சார், அவரை பத்தி தான். அண்ட் உங்களுக்கே தெரியும், ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லா சிங்கர்ஸ் மத்தியிலுமே வந்து இட்ஸ் பீன் ஒரு பேசவே முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயம் சாரால நடந்தது. சோ அப்படி இருக்கும் பொழுது சாரோட இம்பாக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நிறைய சாங்ஸ் பாடிருக்காரு. சாரோட சாங்ஸ் வந்து இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு சொல்லவே முடியாது, ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். பட் இருந்தாலும் what would you like to tell about SPB sir and அவரோட ஃபேவரட் நம்பர்? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடின சாங்ஸ்ல, இது ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் மீ. அது என்னவாக இருக்கும்? So நான் சின்ன வயசுல இருந்து so like I said, I'm from Andhra. I've heard a lot of Telugu songs. So தெலுங்குல அவர் ஒரு ரியாலிட்டி ஷோ as மியூசிக், இது பாடுதா தீயகான்னு ஒரு ஷோ இருந்தது. So he used to judge that. And நிறைய film songs people used to come and sing, kids and elder people and everyone, and he used to judge பண்ணிட்டு correct பண்ணுறது எல்லாம். So
those times he'd said so many important things. I still remember one thing which he'd said. One of the things was live பாடுறச்சே மூச்சு எடுக்கிறது. So in between lines when you're doing அது மைக்ல ரொம்ப சத்தமாக்கி when you're recording they can edit it or cut it or whatever, but liveல பாடுறச்சே you have to focus on that. And அந்த மாதிரி he'd talk about his experience while he recorded a particular song. So I used to grow up watching that. So big fan, and it's just a loss which nobody can really express into words. But one of my all-time favorite songs of SPB sir would be so many, but if I had to pick one, Kadal Rojave from Roja movie. It's a beautiful song. So yeah, I'll try that. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே. Wow. So thank you so much Madhura. So yes, நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான். அவர் போயிருந்தாலும் இன்னமும் அவர் பாட்டு நம்ம கேட்காத நாட்களே இருக்க முடியாது, எப்பவுமே கேட்டுட்டே தான் இருப்போம். So this is all a sweet memories. I think forever we need to carry with us என்ற ஒரு விஷயம் இருக்கு. So அந்த வகையில I think we all of us are blessed அவரோட சாங்ஸ் கேட்டுட்டே இருக்கலாம். So I hope you enjoyed this live today with us. Thank you so much Madhura. Thank you Shobh. Thank you Cine Ulagam for having me and for asking me questions and for making my lockdown a little less boring by making me interact with people. And also நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தமிழ் ரொம்ப பேச கம்மி பண்ணிட்டேன் because சென்னையில இல்ல இப்போ. So I don't think நான் அவ்வளோ தமிழ் இந்த இன்டர்வியூல பேசினேன், but even கொஞ்சம் really feels nice that I'm back to speaking Tamil. And பேசுறீங்க, தமிழ் நல்லாவே பேசுறீங்க, நீங்க தைரியமா பேசலாம். இப்ப எல்லா ஃபேன்ஸ்க்கும் க்ளோசிங்ல அப்படியே தமிழ்ல ஏதாவது க்ளோசிங் கொடுங்க பார்க்கலாம். செம்மையா ஒரு க்ளோசிங் கொடுங்க தமிழ்ல. எல்லா வியூவர்ஸ்க்கு மிக்க நன்றி ஃபார் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு and support பண்ணினதுக்கு. So nandri, I don't want to embarrass myself further. And also thank you Shobh for having me and for making this interview so entertaining. Ayyo திருப்பி இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிட்டேன். Thank you Shobh. இந்த இன்டர்வியூல என்ன கூப்பிட்டனதுக்கு and இவ்ளோ entertaining பண்ணினதுக்கு. So I had a lot of fun and I hope we do another interview soon. Wow, thank you so much Madhura, that was wonderful. So கண்டிப்பா அடுத்த வாட்டி நம்ம டைரக்ட் இன்டர்வியூல சந்திக்கும் போது இன்னும் சூப்பரா ஜாலியா தமிழ்ல பேசி ஜாலி பண்றோம், ஓகேங்களா? Done. Thank you Madhura, thank you so much for joining this live. Thank you so much. கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்லங்க. இப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, these people want me to talk. இன்னொன்று எனக்கு எதனா தோன்றதை நான் பேசுவேன், அது எதனா பஞ்சாயத்தாக போய் முடியும். ஸோ நான் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக பேசுகிறாள், எனக்கு தோன்றதை அது எல்லாருக்கும் செட் ஆகாது. எனக்கு தோன்றதை நான் சொல்லும் போது